அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியால வரவேற்பா போயிட்டு இருக்க அந்த போக்குவரத்து அமைச்சர் பத்தி ஒரு வீடியோ பிளே பண்றேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்பா பேசுறோம். நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. அவர் என்ன சொன்னாரு? தம்பி நீ சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிடல. அவர் நல்ல பதில், நாகரிகமா தான் பதில் சொன்னாரு. அதட்டி பேசல, ஒண்ணுமே தப்பா சொல்லியே. ஐ மீன் அவர் என்ன சொல்ல வரானா, தம்பி நீ சரக்கு அடிச்சிருக்க, நான் அடிக்கல, அதனால் இப்ப உங்கள்கிட்ட பேச முடியாது, அந்த பேசுற நிலைமையில இல்லை, அதனால போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அதுதான் பதில். உண்மையை எல்லாரும் முன்னாடி நீ சரக்கு அடிச்சுட்டு வந்து சொன்னா அது அவனுக்கு மரியாதை போய் அவமானமா இருக்கும். அதனால டீசெண்டா நீ சாப்பிட்டுருக்கப்ப நான் சாப்பிடல அழுத்தி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த அடுத்த வீடியோல அந்த பயனாளி பேசுற வீடியோ போட, அதை பாருங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த ஊர் வந்து துறையூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்க துறையூர். அங்க இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்காக போறேன். நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11:30 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீங்க நகா சாப்பிட்டு, நீங்க நகா சாப்பிட்டு, நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது பாத்தீங்களா மகளே? இப்ப இந்த இவ பேசின வீடியோ பாருங்க, நல்லா பாருங்க. அவ குடிச்சிட்டு வந்து பேச தெரியும். அது இல்லாம நான் சாப்பிட்டு வந்துக்க, அது ஏன் இஷ்டம் அப்படி இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாமா? அவ சரக்கு அடிச்சுட்டு வந்து அவனே ஒத்துக்கான்னு. இந்த மீடியாக்காரங்க பாத்தீங்கன்னா நல்லத அந்த மினிஸ்டர் எவ்வளவு பேட்டு மக்கள்கிட்ட போய் கோயில கேட்டு அதை போட மாட்டாங்க. ஏதே ஒரு வார்த்தை தவறுதலா சொல்லிட்டா உடனே அதை போக்கஸ் பண்ணி போட்டு காட்டுறாங்க. இதுதான் அந்த திமுகவோட இந்த வேலை. ஏன்னா இப்ப தமிழக வெட்டிகளுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் குறி வைக்கிறாங்க, எப்படியாவது அசிங்கப்படுத்தணும். அது நடக்கவே நடக்காது. மக்கள் தெளிவாயிட்டாங்க.